Hi kids, now we are going to learn a story, The Golden Egg. ஒரு ஃபார்மர் அவர் நிறைய கூஸ் வளர்த்து வந்தார். கூஸ்னால் யூ ஆல் நோ, வாத்து. நிறைய வாத்து வளர்த்து வந்திருக்காரு. அப்போ அவர் வளர்த்த வாத்தில் ஒரு வாத்து மட்டும் தங்க முட்டை போடும். டெய்லி இட் வில் லே ஒன் கோல்டன் எக். ஓகே, அப்போ அந்த ஒரு கோல்டன் எக் டெய்லி அந்த வாத்து போடும், ஒரு வாத்து மட்டும். அப்போ அந்த வாத்து முட்டையை எடுத்து டெய்லி மார்க்கெட் போய் செல் பண்ணி அவருக்கு அவரோட டே டு டே லைஃப் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிப்பார். எதெல்லாம் வேணுமோ அது வாங்கிப்பார். டெய்லி முட்டையை கொடுத்து மார்க்கெட்டில் செல் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ இப்படியா நாட்கள் கடந்து போச்சு. அப்போது ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பேராசை வந்துடும், க்ரீடி ஆயிடுவார். என்ன நினைப்பாருன்னா, நம்ம எதுக்கு டெய்லி ஒவ்வொரு எக்காக கொண்டு போய் விற்கணும், ஒவ்வொரு எக்குக்காக எதுக்கு டெய்லி வெயிட் பண்ணணும், நம்ம பேசாமல் இந்த வாத்தை கொன்னுடலாம். ஹீ டிசைடட் டு கில் த கூஸ். கில் பண்ணி அது வயிற்றுக்குள்ளே இருக்க எல்லா முட்டையும் எடுத்துடலாம் ஒரே டைமில் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவார். அப்படி டிசைட் பண்ணி அவர் வாத்தை கொன்னுருவார். கொன்னுட்டு ஹீ ஓப்பன்டு த கூஸ் ஸ்டொமக், அதை கூஸோட வயிறை திறப்பார். திறந்து பார்த்தா அங்கே எந்த எக்குமே இருக்காது, ஒரு எக்கு கூட இருக்காது. இப்போது இந்த ஃபார்மருக்கு ரொம்ப கவலையாயிரும். அவர் அவரோட தப்பை ரியலைஸ் பண்ணுவார். நம்ம க்ரீடியாக இருந்தது எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த ஸ்டோரியிலேருந்து? நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம்? நம்ம க்ரீடியாக இருக்கக்கூடாது. The moral of the story is don't be greedy.